தில் இருந்தா நான் சொல்றேன் இந்த மலையை ஏறி பாருங்க. பார்க்க செங்குத்தா 1000 அடி உயரத்துல இருக்க இந்த மலையை ஏறது அவ்வளோ எளிமையான விஷயமே இல்லை. கரணந்தம்னா மரணம் அப்படின்ற வகையில ஏகப்பட்ட சவால்கள் இந்த ஒரு மலையில இருக்கு. இந்த மலையோட உச்சியில ஒரு சிவன் கோயில் இருக்கு. இங்க மொத்தம் 1 இல்ல 2 மலைகள் ஒட்டி இருக்கு. ஒரு மலையை சிவன் மலை அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு மலையை பார்வதி மலை அப்படின்னுவாங்க. பார்க்க செங்குத்தா இருக்க இந்த மலையில ஏறும் போது ஏகப்பட்ட சவால்கள் இருக்கு. முதல்ல இந்த மலையோடைய நடுப்பகுதியில் இருக்க பிளவு வழியா நம்ம நடந்து போகணும். ரொம்பவே ஒரு அபாயகரமான ஒரு பாதையா இருக்கும் அது. அதற்கடுத்து கம்பியிலேயே போடப்பட்டிருக்க ஸ்பிரிங் படிக்கட்டை நம்ம கடந்து போகணும். அடுத்ததான் இந்த மலையோடைய நடுப்பகுதியில் ஒரு பிளவு இருக்கு. அந்த பிளவுல செங்குத்தான இரும்பு ஏணி படிக்கட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம ஏறணும். கண்டிப்பா இதை ஏறும் போது கீழே மட்டும் திரும்பி பார்த்துடாதீங்க. அடுத்ததா சுத்தமா வெளிச்சமே இல்லாத இருட்டுல இருக்க படிக்கட்டுகளை கடந்து மலையோடைய உச்சிக்கு போகணும். கண்டிப்பா இந்த இடங்கள்லாம் ரொம்பவே பயங்கரமா இருக்குங்க. இதெல்லாம் தாண்டி நீங்க மலையோட உச்சிக்கு போயிட்டீங்கன்னா அடுத்ததா இன்னொரு ஆபத்து இருக்குங்க. அது என்னன்னா, இந்த 2 மலைகளையும் பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு ஏணி படிக்கட்டு கொண்டு இணைச்சிருப்பாங்க. அதுல நடந்து போற அனுபவம் அப்படி இருக்குங்க. கீழே இறங்கி கீழே திரும்பி பார்த்தீங்கன்னா 1000 அடிக்கு ஒரு மிகப்பெரிய பள்ளம் இருக்கும். இதையெல்லாம் நீங்க கடந்து போனீங்கன்னா மலையோட உச்சியில இருக்க சிவபெருமான தரிசனம் செய்யலாம். அது மட்டும் இல்லாம அங்கிருந்து பாக்குற வியூலாம் அட்டகாசமா இருக்குங்க. இந்த இடம் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்துல புலிகுண்டு அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்கு.